ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய நாற்றுங்கள் போட்டிருக்கேங்க. விதை போட்டு சூப்பராக முளைஞ்சி வந்திருக்கு. காய்கறி செடிங்களாக இருக்கட்டும், பூச்செடிகள் ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் விதை போட்டு முளைக்கும் பொழுது சரியாக முளைக்க மாட்டுது. விதை முளைக்கல, முளைச்சி வந்தாலும் இலைங்கள் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கு, சரியாகவே எனக்கு வரமாட்டுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இப்போ எந்த அளவுக்கு நல்லா தலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த போட்ட விதைகள் எல்லாமே சூப்பராக முளைஞ்சி வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று தாங்க. நிறைய வகை கத்திரிங்கள் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். காய் வைக்கும் போது தான் தெரியும் என்ன வகை கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வாட்டி ஒரு 3 தொட்டிங்களில் போட்டேன். ஒன்று விதை நம்ம கடைகளில் வாங்கி போடக்கூடிய விதை, அடுத்ததான் நம்ம வீட்டிலேருந்து நம்ம விதைக்கி விட்டு எடுப்போம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம போடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு வாங்கிட்டு வர கத்திரி, நிறைய பேருக்கு விதை கிடைக்காது, நான் காசு போட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்லா முத்தி போன கத்திரி காய்கறி கடைகள்லேயே மார்க்கெட் போகும்போது தேவையில்லைன்னு அழுகி போன மாதிரி இருக்கும், நல்ல ஒரு மஞ்சள் கலராக மாறி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கத்திரியை கூட எடுத்துன்னு வந்து நீங்கள் போடலாம். செடிகள் நல்லாவே வளரும். எனக்கும் அந்த மாதிரி வந்திருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்து முத்தி போன மாதிரி இருக்கும், நம்மளால் கட் பண்ணக்கூட முடியாது, விதைகள் நத்து நத்தாக இருக்கும். நம்ம தண்ணியில் போடுறோம் அப்படின்னா மேலே வராமல் அடி பகுதியில் போகணும். நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்பொழுது மேலே வந்து மிதக்குது அப்படின்னா அது வேஸ்ட்டான இருக்கக்கூடிய விதைகள், அதை முளைக்காது. தண்ணியில் அடி பகுதியில் போய் நிற்கிது பாருங்கள், அந்த விதைகள் நல்லாவே முளைச்சி வரும். இப்போ நான் எடுத்து இந்த தண்ணியில் போட்டிருக்கிறத பாருங்கள், எல்லா விதையும் கீழே எப்படி போய் நிற்கிது. இதை கூட நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் செடிகள் வேணும் அப்படின்னா விதைகள் போட்டிங்கன்னா சூப்பராக வருங்க. நான் போட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய விதைகள், வீட்டில் ஸ்டோர் பண்ண விதைகள் எல்லாம் நான் போடுறதுக்கு முன்னாடி மண்ணில் லைட்டாக சாண கரைசல் தெளித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த மண் பகுதி. ஏன்னா நம்ம போடுற விதைகள் நல்லா செழிப்பாக வரணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம நாற்று விட்டு 25 நாளோ இல்லை 30ஆவது நாள் மாற்றி வைக்கிறோம்னா அது வரைக்கும் சூப்பராக வரணும் அப்படின்றதுக்காக அந்த மண்ணை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நான் நார்மலாக இருக்கக்கூடிய செம்மண் தாங்க எடுத்தேன். எப்பொழுதும் கொக்கோபீட் சேர்ப்பேன், இந்த முறை கொக்கோபீட் கூட இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய செம்மண்ணு கொஞ்சமாக சாண கரைசல் இதை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு அதில் தாங்க இப்போ நான் விதை போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டியோண்ட போடக்கூடிய விதைங்களை நிறைய மண் போட்டு மேலே மூடிடக்கூடாது. ஏன்னா அந்த விதைக்கு ஏற்ற மேலே மண் போட்டால் மட்டும்தாங்க துளிர் விட ஆரம்பிக்கும். அந்த விதைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போடலைன்னா துளிர்க்காது. செடி ரொம்ப ஆழத்தில் இருக்கும்போது அந்த விதை முளைக்காமலே போயிடும். அடுத்ததான் நான் விதைகள் போடும் பொழுது கொஞ்சமாக சாம்பல் இருக்கு இல்லைங்களா, நல்லா மக்கின சாம்பல், அதுவோ இல்லை சுக்கு பொடி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த விதையோடு சேர்த்து தூவி விடலாம். ஏன்னா எறும்புகள் அந்த விதைங்களை சாப்பிடாமல் இருக்கும். என்னுடைய கீரைங்களுக்கு கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்படி தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்ததாக போட்ட விதைகள் 3 நாளில் சூப்பராக முளைஞ்சி வரும். அதையும் நீங்கள் பாருங்கள். விதைகள் போட்டதுக்கப்புறம் மண் மேலே போட்டிருக்கீங்க இல்லையா, தண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ப்ரேயரில் வச்சு விடலாம், இல்லையா கையில் இந்த மாதிரி கூட லைட்டாக விடுங்க. மற்றபடி ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா விதைகள் எல்லாம் மேலே எழும்பி வந்து இப்போ போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா. ஒரு சில விதைகள் முன்னாடி முளைக்கும், அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். அது விதையோடைய தரத்தை பொறுத்துங்க, முளைப்பு திறனை பொறுத்து. நான் விதைகள் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷேடாக இருக்கக்கூடிய இடத்துல வைப்பேன். அதுக்காக நீங்கள் ஷேட் நெட் போட்டு தான் வைக்கணும் இல்லைங்க. ஏற்கனவே தொட்டியில் செடிகள் நல்லா பெருசாக படர்ந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் நிழல் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் என்னோடய மிளகா செடிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செடிங்களுக்கு கீழே தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறது பால்சம், ரொம்ப அழகாக நிறைய விதைகள் போட்டு சூப்பராக முளைஞ்சி வந்து பூ கூட வச்சிடுச்சிங்க. நான் பால்சம் விதை எப்படி போட்டு வளர்த்துட்டு வந்தேன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம போட்ட விதைகள் எல்லாமே சூப்பராக முளைஞ்சி வந்தது இல்லைங்களா. இந்த சமயத்தில் கண்டிப்பாக நமக்கே கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பச்சை புழுக்கள் அந்த இலைங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மக்கின சாம்பல் மேலோட்டமாக போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குது. இதுக்கு ஏதாவது நான் இந்த ஒரு 25 நாளுக்குள்ளே உரம் கொடுத்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. டீ வடிகட்டுற டீ தூள் இருக்கு இல்லைங்களா, அது கூட நான் சுக்கு எப்போவுமே வீட்டில் போட்டு கொடுப்பேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மண் பகுதியில் விட்டுட்டு வந்தேன். எல்லா வித செடிங்களுக்கும் நான் கொடுப்பேன். எவ்வளோ தலைன்னு இந்த நாற்றுகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான விதைகளும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். விதைகள் போட்டதுக்கப்புறம் அந்த செடிங்களில் அந்த இலைங்களுக்கு மேலே சல்லடை மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலைங்களுக்கு பின்னாடியோ இல்லை தொட்டி பகுதியிலையோ
கொஞ்சம் தொட்டிக்கு பக்கத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், புழுக்கள் இருக்கும், அந்த இலைங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும். இல்லையா நீங்கள் நைட்டு ஒரு 6-7 மணிக்கு மேலே ஒரு குட்டியாக டார்ச் எடுத்துன்னு வந்து கூட அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்றுங்களை சாப்பிட்ற பூச்சிங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஒருவேளை நம்ம அதை அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நாற்றுங்களை காப்பாற்றவே முடியாமல் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பெஸ்டிசைடு எதுவும் கொடுக்கலங்க, இதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். சூப்பராக போட்ட விதைகள் எல்லாமே நல்லா செழிப்பாக முளைச்சி வந்திருக்கு. நான் இதை எப்படி நான் மாற்றி வைக்கிறேன், மாற்றி வைக்கும் பொழுது அந்த செடிகள் சீக்கிரம் வாடிடும் இல்லையா, அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கத்திரி ரகங்கள் என்னென்னு சொல்லிட்டோம் வர வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டிலேயே விதை போட்டு உற்பத்தி பண்ணி நாற்று எடுத்து வச்சு வர செடிங்களில் நல்ல லைஃப் கொடுக்கும். செடிகள் அறுவடை தொடர்ந்து எடுக்கலாம். அதே நர்சரியில் காய் வச்ச செடியாக நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஈல்டு தாங்க கொடுக்கும், அடுத்தது டாட்டா பாய் பாய் காட்டிட்டு போயிடும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எப்பொழுதும் நான் விதை போட்டு வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.